உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய திசையில கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சகாப்தத்தை படைக்கக்கூடிய மாற்றங்கள், கோடிக்கணக்கான மக்களை கட்டி போடுகின்ற கவர்ச்சியான அமைப்புகள், காந்தமான அமைப்புகள். ஒரு கிரகம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னா சுக்கிரன். கடகராசி என்பவர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம், இனிதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம். வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது 20 ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் கடகராசி. ஒவ்வொரு ராசியினருக்கும் 3 நட்சத்திரங்கள் வரும். கடகராசிக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம், பூசம் சனியுடைய நட்சத்திரம், ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கேது சுக்கிர சூரிய திசைகள் வருவது இயல்பு. இதில் முக்கியமான திசையானது சுக்கிர திசை. உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய திசையில் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது. புரட்டி போடப்படுகிறது அப்படின்னா தவறான வழியில் அல்ல, சரியான வழியில். பெரிய உச்சத்தை தொடும் பாக்கியங்கள். ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சகாப்தத்தை படைக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேருந்து ஆரம்பித்து வியாபித்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மக்களிடையே உங்களுடைய சக்தியும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி அவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய யோகங்கள், கோடிக்கணக்கான மக்களை கட்டி போடுகின்ற கவர்ச்சியான அமைப்புகள், காந்தமான அமைப்புகள், இதையெல்லாம் தரக்கூடியதுதான் கடகராசி என்பவர்களுக்கு. கடகராசி வினோதமான ராசி, விசித்திரமான ராசி. பிறவியிலேயே தலைமை குண பண்பாடுகள் இதையெல்லாம் கொண்ட ஒரு ராசி. 2.5 வருஷம் அஷ்டம சனி இப்போதான் முடிய போகுது. இன்னும் புயலோ ஓய்ந்த பாடு இல்லை. இதற்கெல்லாம் விடை தருகின்ற வகையில் கடகராசி என்பவர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம், இனிதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம். இது சத்தியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20 ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் அப்படின்னா சுக்கிர பகவான் தரக்கூடிய யோகங்கள் 20 ஆண்டுகள். அந்த 20 ஆண்டுகளுக்கு சுக்கிரன் எதை செய்வார், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு சுக்கிரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சுக்கிரன் யார் அப்படின்னா அதிர்ஷ்டம், அருமையான அனுபவங்கள், ஆடை அணிகலன்கள், அதாவது பெரிய புகழ், அழியாத புகழ், சினிமா துறையில், பத்திரிகை துறையில், மீடியா துறையில் அழியாத பெயர், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய, சரித்திரத்தை படைக்கக்கூடிய. இப்போ கண்ணதாசன் இருக்கார், கவியரசு
அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண்ணதாசன் ஞாபகம் வரும். அவர் எழுத்துக்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார். இப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதின பாடல்கள், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், தாயிடம் அன்பை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இன்னைக்கு பல பேர் ஊரை வாங்கிட்டாங்க, இந்த பேரெல்லாம் இல்லாமையே. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ இந்த சுக்கிர பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, முழு சுபகிரகமான சுக்கிர பகவான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களுக்கும் காரகத்துவம் பெறுகின்ற சுக்கிர பகவான். வெளிச்சம், ஈர்ப்பு, காமம், கிரியேஷன், அதாவது புதிய படைப்புகள், இன அபிவிருத்தி, கல்யாணம், இதெல்லாம் சுக்கிரன். இப்ப சுக்கிர பகவானுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? சுக்கிர பகவானுடைய முதல் பலம் திடீர் அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஆடம்பரங்கள். எத்தனையோ சம்பாதிச்சேன், எத்தனையோ வேலை பார்த்தேன், ஆனால் அந்த வேலை பார்த்து சம்பாதிச்ச காசை அனுபவிக்கிற யோகம் வேணும் இல்லையா? 5000 கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? 5 ரூபாய்க்கு பால்கோவா சாப்பிட முடியுமா? டாக்டர் சங்கு இருவர். அந்த யோகம் சுக்கிர பகவான் தரக்கூடிய யோகம். சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும். 85 வயதுக்கு மேலே சம்பாதிச்சு கோட் சூட்டு போட்டா என்ன, போடலைன்னா என்ன? சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும். சரியான வயதில் காதல் ஜெயிக்க வேண்டும். 90 வயசுல காதல் வருது, உண்மைதான், பார்க்க நல்லா தான் இருக்கும். அனுபவிக்க முடியுமா? முடியாது. வெளியில் போய் சுற்றி நல்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ண முடியுமா? கஷ்டம். ஆக சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அனுபவிக்க வேண்டும். சுக்கிர பகவானுடைய பலம் என்ன? ராஜ யோகங்கள். சுக்கிர பகவானுடைய பலம் என்ன? நகைகள், ஆடை அணிகலன்கள். சுக்கிர பகவானுடைய யோகம் என்ன? புகழ். சினிமா துறையில் உங்கள் முகம் எல்லாருக்கும் தெரியும், வெளில போனால் செல்ஃபி எடுப்பாங்க. சுக்கிர பகவானுடைய யோகம் என்ன? சொகுசா இருக்கிறது, பார்க்க அழகா இருக்கிறது. சுக்கிர பகவானுடைய யோகம் என்ன? இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் அனுபவிக்க பாக்கியத்தை கொடுப்பது. இப்ப சுக்கிர பகவானுடைய பலவீனம் என்ன? டிசீவ் பண்றதுன்னு சொல்லுவோம். நம்ப வச்சு உள்ள இழுத்து அடிக்கிறது. சுக்கிர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன? வரவுக்கு மீறிய செலவு. சுக்கிர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன? காமத்தை சரியான வயதில் இழப்பது. அதுவும் அவர்தான். சுக்கிர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன? திருமணத்தை தடுப்பது அல்லது திருமண வாழ்க்கையில் முறிவை ஏற்படுத்துவது, திருமணமே ஆகாமல் இருப்பது. நம்ம கிட்ட கூட ஒருத்தர் கன்சல்டேஷன் வந்தார். சார், எனக்கு 46 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே நடக்கலையே சார் அப்படின்னாரு. எப்படியாவது பார்த்து சொல்லுங்கள், கல்யாணம் நடக்குமான்னு. அவன் சொன்னது வந்து, கல்யாணம் 46 வயசு ஆகி நடக்கலையா? நல்ல விஷயம் தானே சார் அப்படின்னும். ஆக திருமணத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க அதுக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, திருமணத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவங்க உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. கடகம் வசஸ் சுக்கிர பகவான் கனெக்ஷன். கடகராசிக்கும் சுக்கிர பகவானுக்கும் உள்ள தொடர்பு. உங்கள் ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம். அந்த குருவுடைய வீட்டில் தான் சுக்கிர பகவான் மீன ராசியில் போய் உச்சம் பெறுவார். இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தில் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய 4ஆம் அதிபதி, கேந்திரத்திற்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி 9ல் போய் உச்சம் ஆவார். இதுதான் கனெக்ஷன். 4ஆம் அதிபதி பாக்கியம். 4 எதுக்கலாம்? அசையா சொத்துக்கள், அனுபவிக்கிறது, நல்ல பாஷ் கார்,
என்ன இருந்து என்ன சார் பிரயோஜனம்? வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அனுபவிக்கலைன்னா அந்த வாழ்க்கை இருக்கு. அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, சரியான நேரத்தில் அனுபவிக்கணும். அதை கொடுக்கக்கூடியது யார்? இந்த உலகம் இயங்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? சுக்கிரன். ஆக சுக்கிரன் கடக லக்னம் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னா சுக்கிரன். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த பலனை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு. கடக லக்னத்தில் பிறந்து மாபெரும் யோகியாக மாறியது, ஞானத்தை பெற்றது யார்? தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அவர் இறந்து போறது 80 வயசுல. கடைசி 20 வருஷம்தான் அவர் மிகப்பெரிய புகழுச்சியை அடைகிறார் சுக்கிர திசையில். அது வரைக்கும் ஓரளவிற்கு புகழானவர் உலகம் பூராக பல நாடுகளில் புத்த மதத்தை பரப்புவதற்கு அவருடைய சுக்கிர திசை அழியா புகழை அவருக்கு தந்திருக்கிறார்.